இங்க சுந்தரமே மறுபடியும் அவங்க ஆளுங்களை எப்படியோ மேனிபுலேட் பண்ணி இந்த பக்கம் பொன்னிக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வச்சிடறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற கண்மணி அன்பும் சேர்ந்துட்டு இதை அப்படியே விடக்கூடாது, நம்ம இதை ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க டிராவல் பண்ணி வந்த வண்டியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை டேரெக்டாக வண்டிக்கே போய் எடுக்கிறாங்க. அதை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்கார்டையுமே எடுத்துட்டு வந்து சக்திகிட்ட கொடுத்து ப்ளே பண்ண சொல்றாங்க. அதே நேரத்தில் சக்தியுமே அந்த வீடியோவை ப்ளே பண்ணும்போது இதை பார்த்துட்டு இருக்க வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்த வேலையை மாற்றி விட்டதும் சுந்தர் தான். சொல்லப்போனால் சுந்தர் தான் அவங்க கிட்ட இப்போ மறுபடியுமே வந்து பொன்னி தான் தப்பு பண்ணாங்கிற மாதிரி பேசுங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே அந்த நாடகக்காரங்களுக்கு தைரியம் கொடுத்துருப்பாரு. அது எல்லாமே அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் சந்திரசேகர் ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. சொல்லப்போனால் நீ பண்ண துரோகத்துக்கு இதுக்கு மேலே ஒன்று விட்டு வைக்க கூடாதுரா, உன்னை இதுக்கு மேலே பாரு இந்த வீட்டில் விட்டாதானு சொல்லி இங்கே சுந்தரோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அற விடுறாரு. அதே நேரம் இங்கே சுந்தரமே இங்கே பாருங்க இது பொய், இது இவங்க தான் ஏதோ ஒன்று மாற்றி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த உண்மையை ஒத்துக்க முடியாமல் இவருமே வந்து மாற்றி மாற்றி போய் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க ஜெயா மற்ற எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரமே தனியால சமாளிக்க கஷ்டப்படுறத பார்த்த உடனே வெண்ணிலாவும் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, என்னோட கல்யாணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க. சொல்லப்போனா என்ன சின்ன வயசுல இருந்து சக்தி மாமாக்கு ஒன்னதான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், நீ தான் எங்க குடும்பத்தோட மருமக அப்படின்னு சொல்லி நீங்க தான் வளர்த்து என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜெயாவை பார்த்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தினதும் நான் தான். ஏன்னா நான் இங்க சக்தி மாமாக்காக நம்ம வீட்டுல காலங்காலமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதை எதையுமே நீங்க கணக்குல எடுத்துக்காம சக்தியும் பிரீத்தியும் லவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. அதை கெடுக்கிறதுக்காக தான் பண்ணேன். ஆனா அன்னைக்கு யதார்த்தமா இந்த பொண்ணு குறுக்க வந்துட்டா, இவளை மாட்டி விட்டுட்டு நகர்ந்துடலான்னு பார்த்தா இவ உள்ள வந்து கடைசியில் இவ சக்தியை கல்யாணம் பண்ணிட்டா. இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறதுக்காக தான் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவுமே செட் ஆகல. இன்னுமே சொல்றேன், சக்தி மாமா கூட நான் மட்டும் தான் வாழ்வேன், வேற யாரையும் வாழ விட மாட்டேன்னு சொல்லி இங்க வெண்ணில பயங்கர ஆக்ரோஷத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பவானியால சும்மா இருக்க முடியல. அவங்களுமே இங்க போயிட்டு டேரக்டா வந்து வெண்ணிலாவோட கணத்துல பலார்னு ஒரு அறையை விட்டு, ஏண்டி இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரியா இருந்துகிட்டு இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணியை மாட்டி விட்டு எத்தனை டைம் அவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன், எந்த தப்பும் செய்யாத பொண்ணியை இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் நாங்கள் எத்தனை டைம் தண்டிச்சோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்க பவானியும் ரொம்பவே கோவப்பட்டு இங்க வெண்ணிலா வடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க சக்தியும் சண்முகமும் இதுக்கு மேலே இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முதல்ல இவளைங்கிறத அனுப்புங்க. இந்த மாதிரி பொன்னி காலகாலத்துக்கு கஷ்டப்பட்டதுக்கான முக்கியமான காரணமே இவங்க ரெண்டு பேர் தான், அது முக்கியமா இந்த சுந்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்டவன சுந்தரமே தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணாலும் தண்டிச்சிருங்க, ஆனா என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்ட மட்டும் வெளியில போக சொல்லாதீங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், என் பொண்ணை பார்க்கறதுக்காவது நான் அடிக்கடி வந்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சண்முகமும் இங்க பாரு நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, இந்த இடத்துல நீ இருக்கிறதே வந்து நாங்கள் அருவருப்பா நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பவானியுமே உன்னால தான் பொண்ணு கஷ்டப்பட்டா, அப்போ மறுபடியும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டு நாங்கள் எதுக்கு மறுபடியும் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும், என் பொண்ணு வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நீ வரவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தராங்கிறது வெளியில போக சொல்றாங்க. அங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க சுந்தர் இப்படி பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சிவானி பாப்பாவுமே அப்படியே மிரண்டு போய் கீழே வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க சுந்தரை பார்த்து, ஏன்பா உங்களால தான் இந்த மாதிரி வந்து பொன்னியத்தை ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சாங்களா, உங்களால தான் அவங்க மொட்டை மாடியில் குளிர் அனுபவிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, ஏன்பா இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, பொன்னியத்துக்கு ஏன் இவ்வளோ துரோகம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இங்க சிவானி பாப்பா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதுக்கு மேல உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்ப்பா, ஐ ஹேட் யூ, இதுக்கு மேல நீங்க என்ன பார்க்க வராதீங்க அப்படின்ற மாதிரி சிவானி பாப்பாவுமே இந்த பக்கம் சுந்தரை வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சுந்தருக்குமே ஐயோ போச்சு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அவருமே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காரு. அப்போ இங்க சக்தியுமே முதல்ல வெளியில போங்க, இதுக்கு மேல இந்த இடத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையுமே அடிச்சு வெளியில துரத்துறாங்க. அந்த நாடகக்காரங்களை பார்த்த சக்தியுமே இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும், இதுக்கு மேல ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நீங்க ஃபோர்ஜரி பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்ச டிஎஸ்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமா அவங்கள உள்ள தூக்கி போட்டு எங்க கும்மணுமோ அந்த மாதிரி கும்மி எடுத்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் மிரட்டி அனுப்புறாங்க. அப்ப அந்த நாடகக்காரங்களுமே இங்க வேற வழி இல்லாம சுந்தரோட சேர்ந்து வெளியில போறாங்க. அதே நேரத்துல இங்க பொன்னியுமே இப்ப போதுமாத்த, இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா இந்த வீட்டுல நான் எந்த தப்பு பண்ணாம இருக்கேன், இப்போவாது புரிஞ்சுக்கிறீங்களா நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. பொன்னி சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் வந்து ஜெயாவுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க பொன்னியோட காலில் போய் விழுறாங்க. ஆனா பொன்னியுமே அங்கிருந்து நகர்ந்து போயிடுறாங்க. சொல்ல போனா இங்க ஜெயாவுமே என்னை மன்னிச்சிரு பொன்னி, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு உங்க அம்மா மேல ரொம்ப கோபம், அந்த கோபத்தை யார் மேல காட்ட முடியாம தான் உன் மேல திருப்பி காட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இடையில எனக்கு உன் மேல ரொம்பவே அன்பு வந்துச்சு, நீ எனக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணும்போது எனக்கு உன்னை பாக்குறப்போ உங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருந்துச்சு, ஆனா மறுபடியுமே என் கண்ணை மறைக்கிற மாதிரி எல்லாருமே எல்லா தப்புக்கும் காரணம் நீதான் சொல்லி என்ன இப்படி நம்ப வச்சுட்டாங்கம்மா, நான் நம்பி நம்பி கெட்டு போயிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பொண்ணு அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணியுமே நான் அவங்கள மன்னிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லாத, நான் பண்ண தப்ப நிரூபிக்கிறேன்னு சொன்ன மாதிரி நிரூபிச்சுட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்லை, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியுமே தன்னோட பேக் எல்லாம் எடுக்கிறதுக்காக அங்கிருந்து கிராஸ் ஆகுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருமே, பொன்னி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு பொன்னி, இந்த வீட்டை விட்டு போயிடாத, இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு நல்ல மனுஷனா அது நீ மட்டும்தான், நீ இந்த வீட்டுக்கு இருக்கணும், இந்த வீட்டுக்கு நீ தேவை அப்படின்ற மாதிரி இங்க சந்திரசேகரமே பொன்னிக்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா பொன்னியுமே என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் ஏற்கனவே இந்த விஷயத்த
விஷயத்தில் நான் வாக்கு கொடுத்துட்டேன். நான் சொன்னதை செஞ்சே ஆவேன். நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க முடியாது மாமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே மாடிக்கு போயிடுறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரசேகருக்கு ரொம்பவே கோபம் வந்து ஜெயாவோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அற விட்டு, நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி பொண்ணு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா, எந்த தப்பு அவள் பண்ணாதவ, அவள் ரொம்ப நல்லவன் சொல்லி எத்தனையோ டைம் நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நேரமாவது நீ என்னை மதிச்சு இந்த வார்த்தையை கேட்டிருப்பியா? ஆனால் இன்னைக்கு பாரு, எந்த தப்பு பொண்ணி பண்ணாமல் இந்த வீட்டில் இருக்கிற சதிகாரங்கள்லாம் சேர்ந்து அவங்க தப்பாக பண்ணிட்டு இந்த பக்கம் பொண்ணி மேலே எல்லா பழியும் இழுத்து விட்டு கடைசியில் பாரு, இப்போ நம்ம பையனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் நீ தான். சக்தி கடைசியில் கஷ்டப்படுறதுக்கான காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி எங்கள் சந்திரசேகரமே ஜெயாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பவானியுமே, ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான், நானுமே முதல்ல பொன்னியை நல்லாவே புரிஞ்சு வச்சுருந்தேன். இடையில பொன்னி மேலே ரொம்பவே கோபப்பட்டு சம்மந்தம் இல்லாமல் பொன்னியை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் பொன்னிக்கு உண்மையிலுமே ரொம்ப நல்ல மனசுப்பா. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கா, எந்தெந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் அவளுக்காக நம்ம குடும்பத்துலேருந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானியுமே மலைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சக்திக்குமே இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க வரும்போதே இந்த பக்கம் பொன்னிக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துருப்பாங்க. ஆனால் பொன்னியுமே தான் வாக்குலேருந்து மீற மாட்டேன்னு சொன்னதுனால இங்கே சக்தி ரொம்பவே சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற வீட்டில் இருக்கிற சிவானி பாப்பாவுமே, பொன்னியத்தை என்னை விட்டுட்டு போயிடாதீங்க பொன்னியத்தை, எனக்கு டேடிலாம் வேண்டாம், நீங்கள் மட்டும் என் கூட இருந்தால் போதும் பொன்னியத்தை அப்படின்ற மாதிரி அவங்களுமே எவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே பொன்னியுமே, எங்கள் பாரு சிவானி பாப்பா, நீ கொஞ்ச நாள் அம்மா கிட்ட இரு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துருவோம்மா. இப்போதைக்கு நான் பொன்னியத்தை சொன்ன மாதிரியே சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேம்மா. அதுக்காக நான் கொஞ்ச நாள் வெளியில் போய் தான் ஆகணும். என்னோட சொந்த ஊர் இருக்குல்ல, எங்கள் அம்மாவோட ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் நான் நிம்மதியாக இருந்துட்டு வந்துருவோமா அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு வழியாக சிவானி பாப்பாவும் சமாளிச்சுட்டு பொன்னியுமே தன்னோட பேக் எடுத்துட்டு இங்கேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே எவ்வளவோ கதறி பார்க்குறாங்க. ஆனால் கேட்கவே இல்லை. அதே நேரத்தில் பிரீத்தி வந்துட்டு, என்னை மன்னிச்சிரு பொன்னி, நானுமே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ கூட உன்னை சக்தி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் இனிமேல் நீ சக்தி கூட வாழ வேண்டிய ஒரே ஆள் நீ மட்டும்தான். என் சக்தி கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருப்பான். எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல பொன்னி, சக்திக்காக இங்கே ஏறேன் அப்படின்ற மாதிரி இங்கே பிரீத்தியுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பொன்னியுமே, என்னை மன்னிச்சிரு பிரீத்தி, இந்த மாதிரி நான் ஒரு டைம் முடிவு எடுத்துட்டு முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்னை யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட பேகெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிற சக்திக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருமே இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் இங்கே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சண்முகம் இருந்துக்கிட்டு, இவ்வளோ நாள் நமக்காக பொன்னி எவ்வளோ விஷயத்தை தியாகம் பண்ணா, நமக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்தா, நம்ம குடும்பத்துக்காக நிறைய முடிவுகள் எடுத்தா, அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவங்களை உள்ளே இருந்தும் சரி வெளியில இருந்தும் சரி அவள் தான் எதிர்த்து வெளியில் அனுப்பியிருக்கா. இதுக்காகவே கண்டிப்பாக பொன்னிக்காக நம்ம பொன்னியோட ஊருக்கு போகணும். அவள் மனசு மாறுற வரைக்கும் அதே ஊரில் இருந்து அவளை மனசை மாற்றி மறுபடியும் நம்ம சக்தியோட சேர்த்து வைக்கணும். இது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி சண்முகமும் சொல்கிறாரு. இது கேட்டோன்னா பவானியுமே, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டாக சண்முகம், நம்ம அந்த வேலையை தான் பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே தன்னோட பேக்கெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவும் சந்திரசேகரும், இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இனிமேல் பொன்னி நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும், பொன்னியை கன்வின்ஸ் பண்ணுறது நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திக்கு பதிலாக பொன்னியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக இவங்க குடும்பத்தோடு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் பொன்னியோட அம்மா ஊருக்கு போயிட்டு எப்படியாவது பொன்னியை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியுமே இங்கே கூட்டிகிட்டு வரணுங்கிறது தான் எங்கள் சக்தி ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட எண்ணமோ. ஏன்னா பொன்னி இவ்வளோ நாள் இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த குடும்பமே பொன்னிக்காக தியாகம் பண்ண போது சொல்லப்போனால் இது நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே சுந்தரும் வெண்ணிலாவும் சேர்ந்துட்டு வேற ஏதாவது பிளான் பண்ண போகிறாங்களா, இல்லை வேற ஏதாவது திட்டம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம பார்க்கலாம் கைஸ்.